ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கரப்பான்பூச்சி பல்லிலாம் நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான அருமையான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற அந்த விதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நமக்கு எலுமிச்சை சாறு மட்டும்தான் தேவைப்படும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம டெட்டால் சேர்க்க போகிறோம். டெட்டால் நல்ல ஒரு கிருமி நாசினி. கரப்பாம்பூச்சி பல்லிக்கெல்லாம் இதோட வாடை சுத்தமாக பிடிக்காது. இதில் நம்ம ஒரு மூடி சேர்த்துக்கலாம். இது பெரிய டெட்டால் பாட்டில்னால நான் பெரிய மூடியாக இருக்கிறனால ஒரு மூடி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் சின்ன டெட்டால் பாட்டிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 மூடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஃப்ளோர் கிளீனர் சேர்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் வீடு துடைக்கிறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மூடி எடுத்து சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். அதே நேரத்தில் கரப்பாம்பூச்சி பல்லிக்கும் இதோட வாடை பிடிக்காது. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். இந்த பேக்கிங் சோடா பல்லி கரப்பாம்பூச்சிக்கெலாம் சுத்தமாக ஆகாது. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ 1/4 கப் அல்லது 1/4 கப்புக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, பல்லி கரப்பாம்பூச்சியை நம்ம வீட்டிலேருந்து துரத்துறதுக்கு அருமையான ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் பஞ்சு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காட்டன் பஞ்சு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காட்டன் துணியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பரில் கூட சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 6 உருண்டை ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் பல்லி கரப்பாம்பூச்சிலாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பால்ஸாக எடுத்து போட்டு விட்டுருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் செல்ஃபில் பல்லி கரப்பாம்பூச்சிலாம் அதிகமாக வரும். அந்த மாதிரி அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்த பால்ஸை இந்த மாதிரி கிச்சன் செல்ஃபில் போட்டு விடுங்க. இது போல் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி பல்லிலாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் இது போல் நீங்கள் ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து போட்டு விடுங்க. இதோட வாடைக்கே கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே வராதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் ஜூஸ் அல்லது வாட்டர் பாட்டில்லாம் வாங்குவோம் இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் சேர்த்துட்டு அதோட மூடியில் ஒரு 4 அல்லது 5 ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடியும் பல்லி நிறைய நடமாடும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக பாத்ரூமில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேலே ஒரு ஹோல் இருக்குது. இந்த மாதிரி ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா அது வழியாகவும் பல்லி வரும். ஸோ அதுலேயும் நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பல்லி வருமோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதோட வாடைக்கே பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கிற சிங்க் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஓட்டை வழியாகவும் கரப்பாம்பூச்சி நைட்டு வெளியே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளேயும் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். சிங்கில் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும், அதுக்குள்ளேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது வழியாகவும் கரப்பாம்பூச்சிகள்லாம் வெளியே வரும். இப்போ அடுத்ததாக நம்ம கிச்சன் சிங்கில் இருக்கிற ஓட்டைக்குள்ளேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். நைட்டு நீங்கள் பாத்திரம்லாம் நல்லா தேய்ச்சிட்டு கிச்சன் சிங்க் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கிச்சன் சிங்க் ஓட்டை வழியாக நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதோட வாடைக்கு கரப்பாம்பூச்சி இது வழியாக வரவே செய்யாதுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்திங்கன்னா நைட்டு பல்லி கரப்பாம்பூச்சிகள்லாம் நிறைய வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இது போல் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதோட ஸ்மெல் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறனால பல்லி கரப்பாம்பூச்சி உங்கள் அடுப்பு பக்கம் வரவே செய்யாதுங்க.
இப்போ அடுத்ததா நைட்டு நேரத்தில் நம்ம வீட்டில் ஸ்டவ்வுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா கரப்பான்பூச்சி பல்லி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்த உருண்டை இருக்கு இல்லையா, அதாவது ஸ்பாஞ்சில் வந்து டிப் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி 2 உருண்டையை வந்து போட்டு விடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இதோட வாடைக்கு நம்ம வீட்டு பக்கம் கரப்பான்பூச்சி பல்லி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செவருக்கு மேலே பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா, ஒட்டடக்குச்சி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஒட்டடக்குச்சியில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாக்ஸ் வந்து பழைய சாக்ஸ் இருந்தால் அதை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் நல்லா முக்கி எடுத்து செவுரு ஃபுல்லாக நல்லா வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விடலாம். ஒட்டடக்குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் மாப்பை கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இதோட வாடைக்கு நம்ம வீட்டு பக்கம் கரப்பான்பூச்சி பல்லி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.